யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு அருமையான பகுதி. இது ஆண்டவர் செய்த 2ஆம் அற்புதம் என்று அந்த பரிசுத்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பகுதியிலே பார்க்கிறோம், கப்பர்நகூமிலே ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். அவனுக்கு இருந்த விசுவாசம், தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினால் ஆண்டவரிடத்தில் நேர போய் அவரை தம்முடைய வீட்டுக்கு கூட்டு வந்து அவர் ஜெபம் செய்தால் தன்னுடைய மகன் அந்த சாவுக்கு ஏதுவான வியாதியிலிருந்து தப்பிப்பான் என்று அவன் விசுவாசித்தான். ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்று வந்து சொல்லுகிறார். ஆனால் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்ம ஒரு அடியை எடுத்து வைத்தோம்னா நமக்காக அநேக அடிகளை எடுத்து வைக்கிற ஆட்கு நம்முடைய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருப்பவை போல அழைக்கும் தெய்வம், முடியாதவைகளை துவங்கிய கரங்களால் நிறைவேற்றும் தெய்வம். இங்க கூடியிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை தளரவிட வேண்டாம். விசுவாசத்தோடு பாடுவோம். எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபிக்க உங்களுடைய இருதயத்திலே ஏவப்படுகிறீர்களோ, விசுவாசத்தோடு அந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய விசுவாசம் எப்படி அவனுடைய மகனுக்கு அந்த மரண வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்ததோ, அதே தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். இந்த பாடலை பாடும் பொழுது விசுவாசத்தோடு பாடுவோம். அற்புதத்தை இன்று நாம் அனுபவிப்போம், பெற்றுக்கொள்வோம். பாடலாம். சொல்லுங்க. ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறார். என்னுடைய அருகில், உங்களுடைய அருகில், நம்முடைய அருகில் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். He is near to us. He is next to us. Let us tell our desire to our Lord Jesus. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும், என்னுடைய தேவைகளை நீர் ஒருவரே பூர்த்தி செய்ய முடியும். விசுவாசத்தோடு
தெய்வமன்றோ அற்புதம் காண செய்வீர். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தெய்வமன்றோ அற்புதத்தை காண செய்கிற தேவன் அறிக்கை செய்யட்டும். வேதனை பெருகினாலும் மருத்துவர் அறிக்கையால் கலங்கினாலும் நமக்கு ஒரு பரம மருத்துவர் உண்டு. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. அவரால் குணமாக்க கூடாத வியாதி என்று எதுவுமே இல்லை. என்னையும் பார்த்து சொல்கிறார், மகனே மகனே நீ பதறாதே, சுக வாழ்வை நான் துளிக்க செய்வேன். உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வச்சியிலே வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவனாய் இருக்கிறார். என் விருப்பங்கள் என் தேவைகள் யாவும் தருவீர். என் விருப்பங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரிடத்திலே இருந்து வல்லமை புறப்படுகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறது. அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம்.